வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க. நான் மறையிலே சொல்லப்படுகின்ற அறங்கள் ஓங்க வேண்டும். மெக்கல்லே எஜுகேஷன் சிஸ்டத்துல அந்த எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்கறது அறம் கிடையாது. ஏன்னா அந்த எஜுகேஷனே மிகப்பெரிய பிரெயின் வாஷிங்கா இருக்கு. அடிமைகளை உருவாக்குகின்ற, கிளர்க்ஸ உருவாக்குற பிரெயின் வாஷிங் எஜுகேஷன் மெக்கானிசமா போச்சு. அதை கொடுப்பது அறம் கிடையாது. ஒரு கொடுமை என்னன்னா, இந்துக்களின் நன்கொடையாலே இயங்குகின்ற இந்து சந்நியாசிகள், இந்து பீடாதிபதிகள் நடத்துகின்ற இந்து நிறுவனங்கள் கூட, இந்து மடங்கள், ஆலயங்கள், இந்து நிறுவனங்கள், பீடங்கள், ஆதீனங்கள் கூட மெக்கல்லேவோட எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணிட்டு, மெக்கல்லே டிரான்ஸ்லேட் பண்ண, சாரி மேக்ஸ் முல்லர் டிரான்ஸ்லேட் பண்ண மேக்ஸ் முல்லேரியன் ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்ஸை பேஸ் பண்ணி லிட்ரேச்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, என்று முடியும் இந்த கொடுமை? என்று விழிப்படைவீர்கள்? எனதருமை இந்துக்களே, நம்ம வாழ்க்கையை நாம அமைச்சுக்கிட்டு சுதந்திரத்தோடு பணத்தையும் சேர்த்து வாழுகின்ற வாழ்க்கைங்க. நாம கல்வியில மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லட்டுமாங்கய்யா, நமக்கு டீச் பண்றது நம்ம பெரியவங்களாவே இருக்கிறதுனால மிக குறைந்த காலத்துல அந்த எக்ஸ்பர்டைஸ உள்வாங்கிடுவோங்கய்யா, ஸ்பெஷலைசேஷனை உள்வாங்கிடுவோங்கய்யா. எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரிங்கய்யா, நாலேஜ் முழுமையா புரிபட்டு எக்ஸ்பர்டைஸா மாறுறதுக்கு ஒரு ஜெனரேஷன் ஆயிடும். எக்ஸ்பர்டைசேஷன் இன்னும் ஆழமா போய் ஸ்பெஷலைசேஷனா மாறுறதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் ஆயிடும். ஸ்பெஷலைசேஷன் இன்னும் ஆழமா போய் பிரேக் த்ரூஸ் கொடுக்கறதா மாறுறது 4வது ஜெனரேஷன் ஆயிடும். ஜெனரேஷனா அதே ஃபீல்டுல மூழ்கி முத்தெடுக்கும் பொழுது நாலேஜ் எக்ஸ்பர்டைஸா மாறி, எக்ஸ்பர்டைஸ் ஸ்பெஷலைசேஷனா மாறி, ஸ்பெஷலைசேஷன் கிரியேட்டிவ் பிரேக் த்ரூவா மாற மலர்ந்துருங்க. அது மொத்தத்தையும் நம்ம ஜெனரேஷன் சேர்த்து வச்ச மொத்தத்தையும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள மொத்தமா உள்வாங்கிடுவோங்க நாம. அது எவ்வளவு பெரிய பெனிஃபிட்னு புரியாம நாம குலக்கல்வி முறையும் குலத்தொழில் முறையையும் சீரழித்தோங்கயா.